இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். இந்த ஆல்பின் வந்து பட்டர் இல்லாமல் செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தேன். டேய் பேரே பன்னீர் பட்டர் மசாலா அதில் எப்படிடா பட்டர் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த க்யூபாக வந்து கட் பண்ணிட்டேன் நம்ம பன்னீரை. அது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னீரை வந்து நான் நார்மலான வடசட்டியில் போட்டு இது பண்ணோம்னா அது வந்து ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் இது ஒட்டிக்கிட்டு நல்லா வராது. அதனால் பேனில் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வருமா. நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். நல்லா செஞ்சப்போ அப்படி தான் வடசட்டியில் நார்மலாக போட்டு செஞ்சுட்ருப்பேன். ஆனால் வந்து அது நல்லாவே வராது. இந்த தடவை கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தேன். அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பட்டர் போட்டு கொஞ்சம் அந்த கட் பண்ண க்யூபாக இருக்க வந்து பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் என்ன பண்ணால் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டு நார்மலான ஒரு சட்டியில் செய்யலாம். அதை பட்டர் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, அப்புறம் அந்த கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் வந்து அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவரும் அப்புறம் உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு 5 அட்டை மாதிரி இருக்கும், அது தான் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து எப்போ ஆர்டர் பண்ணனோ அன்னையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா எனக்கு அது எதுவும் ஸ்க்ராட்ச் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம். சின்ன வயசில் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு நைட்டு தூங்கும்போது கையிலேயே வச்சுட்டு தூங்குவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஃப்ரிட்ஜு எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துச்சோ அதுலேருந்து அது பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது துடைக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி தான் அது வந்தோடனே அதை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பன்னீரை வந்து என்ன பண்ணேன்னா, இதில் கிண்டினா கூட சரி கரண்டியில் கிண்டினா ஏதோ உடஞ்சி போயிருமோ பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்கி தூக்கி போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது நல்லா தான் கோல்டன் ப்ரௌனில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பன்னீர் போட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அடைச்சி வச்சுருந்த அந்த மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன போட்டேன்னா, அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணுவேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அது நல்லா இஞ்சி வர அளவுக்கு அது மாதிரி நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டு அதையும் சிம்லேயே வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா வேணால் கொத்தமல்லி வேணால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 2 பேரும் இந்த ஆல்வின் வந்து இந்த பன்னீரை வந்து நான் ஃப்ரை பண்ண பன்னீர் கிறிஸ்பியாக இருக்குன்னா ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட இருந்து எடுத்து ஒளிச்சு வச்சு அது நான் பட்ட பாடு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் முன்னாடியே சப்பாத்திக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சப்பாத்தியும் போட்டு முடிச்சுட்டு பன்னீரையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆல்வின்கிட்ட கொடுத்தா அவனுக்கு வந்து பன்னீர் டேஸ்ட் பிடிக்கல போல். அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மசால் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான்.